காயல்பட்டினம் வழியா இல்லையா அதை சொல்லுங்க. காயல்பட்டினம் போகுமா போகாதா? அப்ப ஏன் இவங்களையும் ஏத்த மாட்டேங்கிறீங்க? எக்கச்சக்க பேர் இன்ஸ்டா டிஎம்ல இந்த ஒரு வீடியோ அனுப்பி அண்ணா அதை பத்தி பேசுங்க பாருங்க குடும்பம் வன்னிக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னடா அந்த வீடியோவை பார்த்தா ஒரு புர்கா அணிஞ்ச இஸ்லாமிய பெண் பார்த்தீங்கன்னா பஸ்ல ஏறுறாங்க, அவங்கள வந்து ஏற விடாம தடுக்கிற மாதிரி இந்த வீடியோ இருந்துச்சு. நம்ம ஊருக்குள்ளேயும் எதுவும் மத பிரச்சனையை கிளப்பி விட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த லேடி காயல்பட்டினம் போகணும். அந்த பஸ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி வர போகுது. காயல்பட்டினம் அந்த பஸ்ஸோட ரூட்ல இடையில உள்ள ஒரு கிராமம். அந்த கிராம வழியா தான் வண்டி போகும். அந்த கிராமத்துல வண்டியும் நிற்கும். அப்புறம் இந்த லேடி ஏற விட மாட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா காலங்காலமா இந்த ஒரு பிரச்சனை அந்த தனியார் பேருந்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னமோ பாயிண்ட் டு பாயிண்ட் வண்டி ஓட்டுற மாதிரி திருச்செந்தூர்ல எடுத்தா தூத்துக்குடியில இறங்குறவங்க மட்டும்தான் ஏறி சீட்ல உட்காந்து, தூத்துக்குடி டைரக்டா போறவங்க ஏறி சீட்டெல்லாம் உட்காந்து சீட்டெல்லாம் ஃபுல்லாகி வண்டி எடுக்க போறதுக்கு ஒரு 10 செகண்ட் முன்னாடி அப்ப வந்து இடையில உள்ள கிராமத்தில் உள்ள ஏறி நிக்க விடுறது. என்னமோ அந்த இடையில உள்ள கிராமத்துக்கு போறவங்க பூரா இலவசமா போற மாதிரி. திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி இவ்வளவு கிலோமீட்டர்னா அவ்வளவுக்கு எவ்வளவு நீ சார்ஜ் பண்றியோ அதே மாதிரி காயல்பட்டினத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவுதான் சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு கம்மியாலாம் கொடுக்க போறதில்ல. அவங்க முதல்ல ஏறிட்டாங்கல்ல, சீட்டு இருந்தா அவங்க உட்காரதான் செய்வாங்க. தூத்துக்குடி போறவங்க கொஞ்சம் லேட்டா வந்தேன்னா நின்றுட்டு தான் வரணும். அவங்க இறங்குற வர இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா அந்த தூத்துக்குடி போறவங்க டைரக்டா போறவங்க இருக்கால, அவங்க வண்டியில ஏறி பார்த்துட்டு சீட் இல்ல அப்படின்னு சொல்லி இறங்கி போயிருவாங்க. டிக்கெட் போயிரும்ல. இந்த இடையில போற கிராமத்துல உள்ள பூரா ரோட்லயே நிக்க. இதுவே ரொம்ப தவறான விஷயம். ரொம்ப நாள் அந்த பிரைவேட் பஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. அதை இந்த பேருந்து நிர்வாகம் பண்ணது மட்டும் இல்லாம இந்த நடத்துனர் பாத்தீங்கன்னா ரொம்ப எகத்தாளமா பதில் சொல்லியிருக்காப்ல. எங்க ஓனர்ட்ட வேணா பேசி இந்த நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வட்டார போக்குவரத்து துறை பாத்தீங்கன்னா இந்த ஒரு பஸ் இந்த VSS என்ற பஸ் வந்து பறிமுதல் பண்ணிடுறாங்க. இந்த கண்டக்டரோட நடத்துனர் உரிமமும் ரத்து செய்யப்படும். கண்டிப்பா இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா அந்த நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா எப்படி இந்த நியூஸோட தம்ப்நெயில் எல்லாம் போடுறாங்கன்னா இங்க மத பிரச்சனை நடந்த மாதிரி இஸ்லாமிய பெண்ணை பஸ்ஸில் ஏற விடாமல் தடுத்த கண்டக்டர், இந்த பெண்ணை பஸ்ஸில் ஏற விடாமல் தடுத்த கண்டக்டர், இந்த மாதிரியா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா மதவரிய தூண்டுற மாதிரி தம்ப்நெயில் போடுறீங்க? நியூஸ் சேனல் வச்சிருக்கீடா, கொஞ்சம் பொறுப்பா இருங்கடா, திருந்துங்கடா டேய்.